நீங்க பாத்திருக்க சுஜி அப்படிங்கிற பொண்ணு ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல வைக்கிறாங்க. இத பாக்கவே அவங்க ஹஸ்பண்டும் பயங்கர ஷாக் ஆயிராருங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல அப்படிங்கறதுனால இது அவங்க சொந்த குழந்தையாவே நினைச்சுக்கிட்டு இந்த பொம்மையை ரொம்பவே நல்லா பாத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தைய நம்ம எப்படி எல்லாம் பாத்துப்போமோ அதே மாதிரி சுஜியும் இந்த பொம்மையை அவங்க சொந்த பொண்ணாவே நினைச்சிட்டு பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அது எல்லா இடத்துக்குமே இந்த பொம்மையை கூட்டிட்டு போறாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை சந்தோஷமா தாங்க போய்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு சேர்த்து உண்மையாவே ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தை எப்ப பிறந்துச்சோ அப்ப இருந்தே இந்த பொம்மையை அவங்க கவனிக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. இவங்க ஒருவேளை அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அவங்க குழந்தை பக்கத்துல வச்சாலுமே அவங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க இதை பார்த்து நம்ம குழந்தை பயந்துற போது இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனாலேயே இவங்க அந்த பொம்மையை கவனிக்கிறதையே இவங்க நிறுத்திடுறாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷங்களும் போகுது. இவங்க குட்டி குழந்தை பெரியவளா மாறி இந்த பொம்மையோட மறுபடியும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த பொண்ணு தூங்குறப்ப கூட அந்த பொம்மையோட சேர்ந்து தாங்க தூங்கிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்கவே அவங்க அப்பா அம்மாவும் இதை எதையுமே கண்டுக்காம தன் குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இவங்க மறுபடியும் அந்த பொம்மையை ரொம்பவே நல்லா பாத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதனால தாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் இவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு அந்த பொம்மையோட தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு சுஜி பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து படுக்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் தன்னோட குழந்தை தான் வந்து படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைட்டை போட்டு பார்த்தா இவங்க பக்கத்துல அந்த பொம்மையே வந்து படுத்திருக்குங்க.